அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் இந்த தலைப்பு நம் சமூகத்தில் மிக நெருக்கமான, அதே சமயம் பலரும் வெளிப்படையாக பேச தயங்கும் ஒரு விஷயம். ஒரு தம்பதி நாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும் அந்த தருணம் அவர்கள் வாழ்க்கையின் மிக அழகான கனவுகள் நிறைந்த ஒரு தொடக்கம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய காலகட்டத்தில் அந்த அழகான பயணம் பலருக்கும் ஒரு மன அழுத்தமாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக கருத்தரிப்பதில் தாமதம் ஏற்பட்டால் நாம் உடனே செய்வது என்ன? ஒரு சிறந்த மருத்துவரை பார்ப்போம், இரத்த பரிசோதனைகள் செய்வோம், ஸ்கேன் எடுப்போம், சத்து மாத்திரைகளை சாப்பிடத் தொடங்குவோம். இவையெல்லாம் அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இத்தனைக்கும் நடுவில் நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை விட்டுவிடுகிறோம். அதுதான் நம்முடைய மனம். ஏன் மன ஆரோக்கியம் இவ்வளவு முக்கியம்? அறிவியல் ரீதியாக பார்த்தால் நம் உடலும் மனதும் தனித்தனி அல்ல. அவை இரண்டும் பின்னி பிணைந்தவை. நம் மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் என்ற பகுதிதான் நம் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. அதே சமயம் கருத்தரிக்க தேவையான ஹார்மோன்களையும் அதுதான் நிர்வகிக்கிறது. நீங்கள் அதிகப்படியான கவலையிலோ அல்லது பயத்திலோ இருக்கும்போது உங்கள் மூளை உடலுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை அனுப்புகிறது. இப்போது சூழல் சரியாக இல்லை, இது ஒரு குழந்தையை உருவாக்க ஏற்ற நேரம் இல்லை என்று உடல் நினைக்கத் தொடங்குகிறது. இதன் விளைவாக பெண்களுக்கு கருமுட்டை உருவாவதில் சிக்கலோ அல்லது ஆண்களுக்கு விந்தணுக்களின் தரம் குறைவதோ ஏற்படலாம். இதைத்தான் நாம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்கிறோம். யோசித்து பாருங்கள், திருமணமான சில மாதங்களிலேயே சுற்றியிருப்பவர்கள் கேட்கும் அந்த ஒற்றை கேள்வி, என்ன விசேஷம் ஏதும் இல்லையா? இந்த ஒரு கேள்வி அந்த தம்பதியின் மனதில் ஒரு பெரிய பாரத்தை ஏற்றிவிடுகிறது. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வரும்போது அது ஒரு சாதாரண உடல் நிகழ்வாக தெரியாமல் ஒரு தோல்வியாக அவர்களுக்கு தோன்றுகிறது. மற்றவர்களின் சமூக வலைதள பதிவுகளை பார்த்து எல்லோருக்கும் குழந்தை இருக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இல்லை என்ற ஒப்பீடு, அதாவது கம்பேரிசன் மனதை இன்னும் ரணமாக்குகிறது. இதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். கருத்தரித்தல் என்பது ஒரு மெக்கானிக்கல் வேலை கிடையாது. அது ஒரு அழகான உயிர் உருவாக்கம். அந்த உயிர் உருவாவதற்கு உங்கள் உடல் மட்டும் தயாராக இருந்தால் போதாது. உங்கள் மனமும் ஒரு பாதுகாப்பான கூடாக மாற வேண்டும். மன அழுத்தம் ஏற்படுவது தவறு அல்ல, அது மனித இயல்பு. ஆனால் அந்த அழுத்தம் உங்கள் கனவுகளை சிதைக்க நாம் அனுமதிக்க கூடாது. எப்போது நடக்கும் என்ற பதற்றத்தை விட்டுவிட்டு ஆரோக்கியமாக நடக்கும் என்ற நம்பிக்கைக்கு நாம் மாற வேண்டும். இனி வரும் பதிவுகளில் இந்த மனத்தடைகளை எப்படி உடைப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் மனதை அமைதிப்படுத்துவது எப்படி, தேவையற்ற சமூக அழுத்தங்களை எப்படி கையாள்வது மற்றும் உங்கள் துணையுடன் சேர்ந்து இந்த பயணத்தை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றுவது என்பதை பற்றித்தான் நாம் விரிவாக பேசப்போகிறோம். ஏனென்றால் ஒரு மகிழ்ச்சியான தாயும் அமைதியான தந்தையும் தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு தரக்கூடிய முதல் மற்றும் மிக சிறந்த பரிசு. வாருங்கள், அது குறித்து அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நன்றி.